Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. The last class we have studied product of the trigonometric ratios into sum or difference of trigonometric ratios and reverse order. Sum or difference into product pathom. Today we go for new heading, that is trigonometric equation. Trigonometric equation கொடுத்துட்டு general solution கேட்பாங்க. ஸோ இந்த trigonometric equationல அந்த sin cos tan மூணு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ sin equal to 0, cos 0, tan 0 மூணுமே ஜீரோவாக இருக்கும்போது ஜென்ரல் சொல்யூஷன் இது. அண்ட் ஈக்குவல் டு sin theta ஈக்குவல் டு sin alpha அந்த டைப்பில் இருந்ததுன்னா ஒரு 3 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் சம் போட போகிறோம். லெட் us see exercise 3.8. 3.8 first sum. Find the principal solution and general solution of the following. ரெண்டுமே கேட்டிருக்காங்க, principal solution and general solution. First sum sin theta equal to minus 1 by root 2. Minus 1 by root 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. Listen. First sin theta equal to minus 1 by root 2. சைனோட எந்த வேல்யூக்கு 1 by root 2 வரும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ அதனுடைய நமக்கு ரேஞ்ச் டொமைன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சைனுடைய ரேஞ்ச் அண்ட் டொமைன் ஆல்ரெடி தெரிஞ்சது. மைனஸ் 5/2 5/2 மைனஸ் 1 1 பார்த்துருக்கோம். ஹியர் த ஃபஸ்ட்டு சம். இப்போ இதில் மைனஸ் 1 by root 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஈக்குவல் டு சைனோட எந்த வேல்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப் π/4 த 45 டிகிரிக்கு நமக்கு தெரியும். இட்ஸ் ஈக்குவல் டு 1 by root 2. ஸோ π/4. Taking this minus inside, sin of minus π/4 is it. ஸோ இந்த சைடு என்ன இருக்குது, சைன் தீட்டா. ஸோ தீட்டா வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 5/4. இது வந்து பிரின்சிபல் வேல்யூ ஒன்லி. ஜென்ரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். தேர்ஃபோர் தீட்டா வந்து மைனஸ் π/4ன்னு இருக்குது. இது வந்து நமக்கு பிரின்சிபல் சொல்யூஷன் ஒன்லி. நெக்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் π/4. தட் இஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா டைப்பில் இருக்குது. சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா மீன்ஸ் தீட்டா ஈக்குவல் டு n π ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n இன்ட்டு ஆல்ஃபா வேர் n பிலாங்ஸ் டு z. இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஸோ ஹியர் ஆல்ஃபா இஸ் மைனஸ் π/4. தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு n π plus minus 1 power n into minus π/4. Here n belongs to z. Integer சொல்லுவாங்க, n belongs to z. இது வந்து நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படியே ஒரு வேல்யூ மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட போகிறோம். Therefore general solution is theta is equal to n π plus minus 1 power n into minus π/4 and n belongs to z. And next is solve the following equation for which solution lies in the interval 0 degree less than theta less than 360 degree. அதாவது செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். இப்போது அவங்க கொடுத்துருக்காங்க தீட்டா லைஸ் இன் 0 to 360, அதாவது 4 குவாட்ரண்ட்டுக்குள்ளே கேட்டிருக்காங்க. நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எடுத்திங்கனாக்கா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பார்க்கக்கூடியதான் ஜென்ரல் சொல்யூஷன். பிரின்சிபல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும் பார்ப்போம். இங்கே வந்து 0 to 360 அப்படின்னும் போது நமக்கு 4 குவாட்ரண்ட்டும் தேவைப்படுது. 4 குவாட்ரண்ட்டுக்குள்ளே அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். minus 3 cos x left hand side கொண்டு வந்தீங்கன்னா plus 3 cos x plus 1 equal to 0. This is quadratic equation in cos x. cos xல இருக்குது. ஓகே, எக்ஸுக்கு பதிலாக cos xல இருக்குது. ஸோ நம்ம இந்த சென்டர் டேர்மை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 1 2, 1 ஆட் பண்ணால் 3 மல்டிப்ளை பண்ணும்போது 2 வருது. 2 cos square x. இந்த 3 cos xை எப்படி எழுதுகிறோம், 2 cos x plus 1 cos xன்னு எழுதுகிறோம். plus 1 equal to 0. Combining these two cos x common, taking outside we get cos x plus 1. Here also cos x plus 1 equal to 0. So 2 cos x plus 1 and cos x plus 1 equal to 0. So நமக்கு ரெண்டு term கிடச்சிருக்கு, ரெண்டு factors கிடச்சிருக்கு. First இது எடுத்துக்கிறோம். 2 cos x plus 1 equal to 0 or
cos x plus 1 equal to 0. First case 2 cos x plus 1 equal to 0. So 2 cos x equal to what? Minus 1 and cos x equal to minus 1 by 2. Okay, minus 1 by 2 எந்த வேல்யூக்கு வரும் அப்படின்னு ஃபஸ்ட் எழுதுகிறோம். 1 by 2 is 60 degree. Cos 60 is 1 by 2. So that is pi by 3. Cos x equal to minus cos pi by 3. நமக்கு வந்து மைனஸில் வரணும் வேல்யூ. இந்த 4 குவாட்ரண்ட்டில் எங்கெங்கே நமக்கு வந்து காஸ் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறோம். செகண்டு, திஸ் இஸ் தேர்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த். ஃபஸ்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், ஃபோர்த்தில் சி இஸ் பாசிட்டிவ். இஸ் இட் ஆல் சில்வர் டீ கப் சொல்லுவோம். இது இங்கே ரெண்டும் மட்டும் பாசிட்டிவ். நமக்கு நெகட்டிவ் வேணும் அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் காஸ் வந்து நெகட்டிவ். ஸோ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்ம எழுதணும் இல்லையா? சேஞ்ச் ஆகாத மாதிரினா பை மைனஸ் பை ப்ளஸில் எழுதுனாக்கா சேஞ்ச் ஆகாமல் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு வந்து திஸ் இஸ் பை மைனஸ் தீட்டா அண்ட் ஹியர் பை ப்ளஸ் தீட்டா. இது வந்து பை, திஸ் இஸ் பை பை 2 இஸ் இட். ஸோ இது பை மைனஸ் தீட்டா, இங்கே பை ப்ளஸ் தீட்டான்னு வரணும். பையில் வர மாதிரி எழுதணும், பை பை 2 வந்தால் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் பை பை 3 எழுதலாம், ஆர் காஸ் ஆஃப் பை ப்ளஸ் பை பை 3. இந்த ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. தட் இஸ் 3 பை மைனஸ் 1. இங்கே வேணால் எழுதிக்கோங்க. காஸ் எக்ஸ் இஸ் நெகட்டிவ் இன் செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, 3 பை மைனஸ் பை இஸ் 2 பை பை 3 ஆர் காஸ் 4 பை பை 3. ஸோ ஹியர் காஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை பை 3 ஆர் 4 பை பை 3. 4 குவாட்ரண்ட்டுக்குள்ளே எழுதும்போது ஜென்ரல் சொல்யூஷன் எழுதாதீங்க 360க்குள்ளே அப்படின்னா. நெக்ஸ்ட் கேஸ் cos x plus 1 equal to 0. That is cos x equal to minus 1. So minus 1 எப்போ வரும்னு பார்க்குறோம். This is cos x equal to minus cos 0 போடலாம். 1 is cos 0. Cos 0 equal to 1 is it. ஸோ நமக்கு மைனஸ் 1 வரணும் அப்படின்னா இது வந்து அகெயின் காசு இதில் மைனஸ் வரும், செகண்ட் அண்டு தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு சேம் இதே மாதிரி வரும். தட் இஸ் பை மைனஸ், தட் இஸ் காஸ் ஆஃப் பை மைனஸ் 0 ஆர் காஸ் ஆஃப் பை ப்ளஸ் 0ன்னு வரும். ஸோ நமக்கு என்ன வருது? காஸ் பை ஆர் காஸ் பை சேம். திஸ் இஸ் காஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? பை ஆர் பை சேமாக வருது. அது ஒரு தடவை எடுத்திங்கன்னா நீங்கள் போதும். தேர்ஃபோர் this is not general solution, just write the solution is x is equal to pi 2 pi by 3 or 4 pi by 3. That's all. Next let us see third one. Solve the following equations. Solve மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் general equation போட்டால் போதும். Listen, fourth subdivision sin theta plus sin 3 theta plus sin 5 theta equal to 0 is given. லிசன், இதுக்கு முன்னாடி போட்ட சம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் இருந்ததுன்னா as usual ஃபேக்டரைஸ் பண்ணி போடலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டு எக்ஸசைஸில் படித்த ஃபார்முலாஸ், அதாவது சம் இன்ட்டு ப்ராடக்ட்டில் வரக்கூடிய ஃபார்முலா sin c ப்ளஸ் sin d ஈக்குவல் டு 2 இன்ட்டு sin c ப்ளஸ் d by 2 cos c மைனஸ் d by 2 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் வரும் உங்களுக்கு. லிசன், ஃபஸ்ட்டு 3 தீட்டாவை தனியாக வச்சுக்கோங்க. sin தீட்டாவையும் 5 தீட்டாவையும் ஒன்றா எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். sin c ப்ளஸ் sin d ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். 2 sin c ப்ளஸ் d by 2 cos c மைனஸ் d by 2. ஹியர் 6 theta by 2ன்னு வந்ததுன்னா 3 theta. இங்கே 4 theta by 2 is 2 theta. Now sin 3 theta is common, is it? Taking outside sin 3 theta காமனாக இருக்குது. உள்ளே வந்து 2 into cos 2 theta plus 1 equal to 0. Now we get sin 3 theta equal to 0 or 2 into cos 2 theta plus 1 equal to 0. ஸோ நமக்கு ரெண்டு கேஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்
sin 3 theta equal to 0. So sin 3 theta இது ஃபுல்லாக தீட்டானே எடுத்துக்கோங்க. sin theta equal to 0னா theta equal to n pi. Therefore 3 theta equal to n pi. Our n belongs to the integer. And dividing by 3 we get theta is equal to n pi by 3 and n belongs to z. இது ஒரு root நமக்கு. Next case, second case எடுத்துக்கிறோம். Our case 2 is 2 into cos 2 theta plus 1 equal to 0. So cos 2 theta equal to 2 cos 2 theta equal to minus 1 or cos 2 theta equal to minus 1 by 2. The last போட்ட மாதிரி same. Cos 2 theta is equal to, this is pi by 3. Cos pi by 3 and cos x is negative in second quadrant மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போதும். நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் போடும்போது எல்லா ரூட்டுமே நமக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ ஒரு இது மட்டும் பாருங்கள், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா நம்ம எப்படி எழுதலாம் இதை? cos of pi minus pi by 3. So that is cos 2 pi by 3. Here cos 2 theta இருக்கா? So our formula is cos theta equal to cos alpha அப்படின்னா theta equal to, write one time, cos theta equal to cos alpha means theta is equal to 2n pi plus or minus alpha. Plus or minus alpha and n belongs to z. So அந்த formula யூஸ் பண்ணுறோம். So 2 theta, here theta is 2 theta is equal to 2n pi plus or minus, here alpha is 2 pi by 3 and n belongs to z. Now dividing by 2 we get theta is equal to what? n pi plus or minus pi by 3. Our n belongs to z. இப்போ இங்கே ரெண்டு ரூட்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். Therefore the solution is, write only the solution is theta is equal to n pi by 3 or n pi plus or minus pi by 3. Our n belongs to z. Understood? Next let us see law of sine formula and law of cosine formula. This is exercise 3.9 க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது ரெண்டும். law of sine formula அப்படின்னா a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r. Listen, abc இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் abcல கேபிட்டல் A இந்த வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட் சைட் ஸ்மால் ஏவும் ஆப்போசிட் சைட் ஸ்மால் b, இதுக்கு ஆப்போசிட் ஸ்மால் சின்னு எடுத்துப்போம். இந்த ஆங்கிள்லாம் வந்து abc. இந்த மாதிரி இருக்கும்போது சைன் ஃபார்முலா இது. அதேமாதிரி கொசைன் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்மால், இது எல்லாமே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் கேபிட்டல் c. இது வந்து ஆங்கிளை குறிக்கும். ஆங்கிள் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ், சைடு தான் நமக்கு ஸ்மால் லெட்டர்ஸில் வரும். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். Now let us see second sum in 3.9. The angles of a triangle ABC are in arithmetic progression and if B such that C is equal to, அதாவது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, B is to C equal to √3 is to √2. இது வந்து கொடுத்துருக்காங்க உங்களே. ஓகேவா? ஃபைண்ட் ஆங்கிள் A. A உடைய மெஷர்மெண்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு listen, this is given angle A, angle B, angle C are in AP. நமக்கு APயில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். சப்போஸ் ABC are in AP means சென்டராக இருக்க the 2 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் அண்டு தேர்ட் டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிமிலர்லி ஹியர் 2 into angle B equal to angle A plus angle C. Now adding angle B on both sides. ரெண்டு பக்கமும் ஆங்கிள் பியை ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு A ப்ளஸ் B ப்ளஸ் C, இது வந்து ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் நம்பது கண்டிப்பாக இது வந்து 180 டிகிரியாக இருக்கும். திஸ் இஸ் 3 times ஆங்கிள் B. ஸோ ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு டிவைடிங் பை 3 we get 60 டிகிரி. ஸோ நமக்கு B உடைய ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் சைன் ஃபார்முலா. லிசன், சைன் ஃபார்முலாவில் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறோம். B by sin B equal to C by sin C. Why? Because it is given B is to C கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஃப்ரம் சைன் ஃபார்முலா B by sin B equal to C by sin C. இதை ஒரே மாற்றி போட்டுக்கிறோம். B by C equal to இந்த sin Bயை ரைட் சைடு கொண்டு போகும்போது sin B by sin C அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு
B by C. B by C is what? இப்போ B is to C னா √3 is to √2. So B by C வேணும்னா √3 by √2 அப்படின்னு வரும், which is equal to sin B. Angle B is 60 and by sin C. Okay, √3 by √2 equal to sin 60 is what? Sin 60 is √3 by 2. So √3 by 2 வரும் by sin C ன்னு இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். sin C மட்டும் இந்த சைடு கொண்டு போகிறோம், மற்றதில் அந்த சைடு. ஆல்ரெடி ஒரு √3 by 2 இருக்குது, இன்டூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது √2 by √3ன்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், we get 1 by √2ன்னு வரும். ஓகே, sin C equal to what? 1 by √2. ஸோ சைனோட எந்த வேல்யூக்கு நமக்கு 1 by √2 வரும் அப்படின்னா pi by 4. தட் இஸ் pi by 4 means what? 45 degree. இங்கே நம்ம 45 போட்டால் போதும். ஸோ C's value is 45 degree. So we got B and C, so we can find A, isn't it? Therefore angle A is equal to 180 minus angle B plus angle C, that is 180 minus angle B is 60, this is 45. Therefore 180 minus 105 degree, that is 75 degree. Therefore angle A is what? 75 degree. Is it clear? Next let us see 7th one. In a triangle ABC prove the following கொடுத்துருக்காங்க. Let us see third subdivision. எல்லாமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். a² - c² by b² equal to this. ஃபஸ்ட்டு இந்த சைன் ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். சைன் ஃபார்முலாவை எழுதிட்டு இது மட்டும் எழுதினா கூட போதும் சைன் ஃபார்முலா, பட் விச் இஸ் ஈக்குவல் டு கே, அப்படி ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ கம்பைனிங் ஃபஸ்ட் அண்ட் கே, that is a is equal to k into sin A. Similarly b is equal to k into sin B, c is equal to k into sin C ன்னு வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a² - c² by b² சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ k² காமனாக வெளியில் எடுத்தால் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் வந்து sin² A minus sin² C by sin² B ன்னு வரும். இப்போ sin² A minus sin² C ஃபார்முலா வந்து sin of A plus C into sin of A minus C அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு B is equal to pi by இது வந்து 180னா எவ்வளோ? பை. ஸோ பையிலேருந்து நம்ம A plus Cயை மைனஸ் பண்ணலாம், பிகாஸ் ABC ஆர் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் சம் ஆஃப் த ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் வந்து 180. ஸோ 180லேருந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போது திஸ் இஸ் சைன் ஃபங்க்ஷன் இல்லையா? சைன் ஃபங்க்ஷன் 180 மைனஸ் தீட்டான்னு இருக்குது. இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். இன் செகண்ட் குவாட்ரண்ட் சைன் இஸ் பாசிட்டிவ். therefore நமக்கு என்ன வரும்? இங்கே சைன் ஆஃப் A plus B மட்டும் வரும். ஓகே, இங்கே ஒரு A plus B ஒரு A plus B கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் வந்து சைன் ஆஃப் A minus C by சைன் ஆஃப் A plus Cன்னு வரும். திஸ் இஸ் அவர் RHS. தட்ஸ் ஆல். Next let us see 11th one. Derive projection formula from law of sines and law of cosines. We will do second subdivision, that is law of cosines. Law of cosineல இருந்து நம்ம projection formulaவை எப்படி find out பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். projection formulaனா இது small a equal to b cos c plus small c cos capital B. இந்த காஸ்க்குள்ளே சைனுக்குள்ளே வரதெல்லாம் கேபிட்டல் லெட்டர் ஆங்கிள்ன்றதுனால இதெல்லாம் சைடு ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஸ்மால் b ஈக்குவல் டு மற்ற ரெண்டும் வரும், c ஈக்குவல் டு மற்ற ரெண்டுமே வரும். ஓகே, நம்ம ஒன்று மட்டும் எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இதிலேருந்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கொசைன் ஃபார்முலான்னும் போது இதிலேருந்து தான் இதை கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போது லா ஆஃப் கொசைனில் நம்ம என்ன பண்ணுறோம்? லிசன், இந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். b cos c plus c cos b ஈக்குவல் டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, cos c ஈக்குவல் டு வாட்? cos c கொசைனில் பாருங்கள், cos c எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, cos c வேணும் அப்படின்னா தட் இஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab cos c. இப்போ நம்ம cos c மட்டும் வேணும் இல்லையா? இந்த ரெண்டு இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இதை இந்த சைடு கொண்டு வாங்க. 2ab cos c ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இந்த c ஸ்கொயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். நெக்ஸ்ட் நம்ம cos c மட்டும் தானே வேணும். cos c ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பை 2abன்னு வரும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி cos bக்கு இது வரும். நெக்ஸ்ட்டு கேன்சலிங் bb அண்ட் cc.
we get 2a 2a ரெண்டுமே காமனாக இருக்குது. taking LCM, so we get a square plus b square minus c square அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். plus c square plus a square minus b square வரும். listen, b b cancelling and c c cancel, so we get 2a square by 2a வரும். we get a only. This is our LHS, hence proved. Okay, I hope you all understood today's class and do the homework and example sums also. Thank you, students.